அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஸ்பெஷலாக தமிழ் பெண்களுக்கானது. ஆமாம், இன்றைக்கி நாம் பேச போகிற இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், இல்லை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் இங்கே இருக்குது. கடைசி வரைக்கும் இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் தான். நிறைய பேர் சொல்கிறாங்களே செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வளர்ந்து வந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை கேட்டு வளர்றீங்களா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் மேலே உங்களுக்கே அன்பு இல்லாமல் போயிடுது. அதுதான் ரீசன் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விதமான கெட்ட விஷயத்துக்கும். ஆமாம், உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போகிறது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் தான். நீங்கள் உங்களை விரும்ப ஆரம்பித்தா தான். இது ஒரு எக்ஸாஜரேட்டட் டேர்மாக இப்போ பார்க்கப்படுது. ஆக்சுவலி அது இல்லை. செல்ஃப் லவ்ன்றது பிடிச்ச நகை வாங்கி போட்டுக்கிறது, அதுவும் தான், அஃப்கோர்ஸ் அதுவும் தான். பட் அது மட்டுமே இல்லை. உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் கிட்டே இருக்குது. அதை நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் அப்போ எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்ய முடியுதா? அப்படியெல்லாம் இப்போ முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுங்க. உங்களை நீங்கள் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம அன்பை வெளியில் தேடக்கூடாது, உள்ளே தேடணும். உங்களை நோக்கி நான் சொல்கிற இந்த கேள்வியை கேளுங்க. எனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? உண்மையாகவே எனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? இந்த கேள்வி கண்ணாடி பார்த்து, உங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் உங்களை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். உண்மையாகவே நீங்கள் உங்கள் விருப்பப்படுறீங்களா? என் உடம்பு நல்லா இல்லை, என் மூஞ்சி நல்லா இல்லை, என் முடி நல்லா இல்லை, நான் பார்க்குறதுக்கு பழைய மாதிரி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கா? அங்கே தான் இருக்கு எல்லாமே. உங்களோட மனசு நல்லா இருந்தால் உள்ளுக்குள்ளேருந்து சுற்றி இருக்க அத்தனையும் சிறப்பாக மாறும், உண்மையாக மாறும். நீங்கள் உங்களை லவ் பண்ண புரிஞ்சுக்கிட்டா. இரண்டாவது விஷயம், ஓன் யோர் பவர். அதாவது டேக்கிங் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யோர் லைஃப். இதுதான் அடிப்படை. நமக்கு யாருமே இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பதில் நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. கல்யாணம் ஆனதும் என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக்க கற்றுக்கோ. கண்டிப்பாக இல்லை. வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை. வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுல இருக்குது. நம்ம வாழ்க்கையை நம்ம பொறுப்பேற்றுக்கிறதுல தான் இருக்குது. உண்மையாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தட் மீன்ஸ் நான் பண்ணவே இல்லை, ஆனால் நான் ஏன் பொறுப்பேற்றுக்கணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. இல்லை, கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். நிறுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்களை பார்த்து எப்போ பாரு ப்ளேம் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிங்க. 3வது விஷயம் சாரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 நான் சொன்ன முதல் 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, 3வது விஷயம் தானாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஆக்ஷன் டேக்கர் ஆவீங்க. எப்பவும் யோசிச்சுட்டு இன்னொருத்தங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, என் வாழ்க்கை சரியில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை, என்னோடய இன்லாஸ் சரியில்லை, அதனால் நான் இப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் 100% ரெஸ்பான்சிபிள் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் உண்மை. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் விரும்ப ஆரம்பித்தா, 3வது ஸ்டெப்பு ஆக்ஷன் டேக்கிங். எந்த விஷயமும் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்ய பிடிக்குமோ அதை நோக்கின அந்த விஷயத்துக்கு நீங்கள் அடி எடுத்து ஆரம்பிப்பீங்க. எனக்கு வயசாகிருச்சு, இது பொதுவாக எல்லோரும் சொல்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இங்கே வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எந்த வயசுலேயும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முழு கட்டுப்பாடு உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் அதை எப்படி என் வாழ்க்கையில் செய்கிறதுன்னு தெரில, எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ்க்கான லிங்க்கு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ஜூம் லிங்க் கொடுப்பேன். மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை விரும்புகிறது எப்படி, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உறவை சிறப்பாக்குறது எப்படி, ஆக்ஷன் டேக்கராக மாறுறது எப்படி, எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இது எல்லாத்தையும் நான் சொல்லித்தருவேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நன்றி, வணக்கம்.